வணக்கம். சேலம் எமிநாதன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சக்கரை பொங்கல் குக்கரில் எப்படி சட்டுன்னு செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நமக்கு குக்கர் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிருங்க. நல்ல சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் 2 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு தண்ணியில் கழுவிக்கலாங்க. மறுபடியும் ஒரு தடவை கழுவிக்கலாம். 2 டம்ளர் அரை டம்ளர் பாசிப்பருப்புக்கு 5 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வேகிற நேரத்தில் ஒரு டீ வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். இந்த டீ ரெடி ஆகிடுச்சு, குடிச்சிடலாங்க. குடிச்சாச்சு. அடுத்தது நம்ம சர்க்கரையை கரைச்சிக்கலாம். குண்டு வெல்லம் போட்டு தூள் பண்ணி 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம். பாகுப்பதம் தேவையில்லை, அது கரையணும். பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதை குக்கரில் போட்டிருந்த அது பருப்பு அரிசி சாப்பாடும் வச்சு அதை கொஞ்சம் மசிச்சுக்கலாம். கொஞ்சம் மசிச்சுக்கிட்டு நாம் ரெடி பண்ண சர்க்கரை தண்ணியை அதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். அது சின்ன சின்ன தூசுகள் இருந்தது தான், அதனால் அதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிக்கிட்டு கிளறி விட்டுறலாம். அப்புறம் ஒரு கரண்டியில் நெய் கொஞ்சம் ஊற்றி முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டு அதை வறுத்துக்கலாங்க. பப்புள்ஸாக வந்துருச்சா, வந்தோடனே அப்படியே சர்க்கரை பொங்கலில் கொட்டிக்கலாம். நெய்யோடு கொட்டிக்கலாம். அடுத்தது முந்திரி கொஞ்சம் வறுத்துக்கலாம். முந்திரியும் வறுத்து அதில் அப்படியே கொட்டிக்கலாங்க. முந்திரியும் கொட்டிக்கலாம். அடுத்தது தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் போட்டு வறுத்து அதே நெய்யில் போட்டு வறுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது பேரிச்சம்பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை அதில் போட்டுக்கலாம். பேரிச்சம்பழமும் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம சர்க்கரை பொங்கல் குக்கரில் செஞ்ச சர்க்கரை பொங்கல் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஓகே நேயர்களே, நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.